வணக்கம். செவ்வாய் தோஷம் என்றால் செவ்வாய் தோஷம் என்பது வெறும் தோஷமே ஆகும். இதற்காக பயப்பட தேவையில்லை. இது ஆயுளை கெடுப்பது கிடையாது. சில ஜோதிடர்கள் செவ்வாய் கலத்திரத்தின் ஆயுளை கெடுக்கும் என பயமுறுத்தியதன் விளைவாக பல பெண்களும் ஆண்களுக்கும் திருமணம் என்பது நடைபெறுவது கால தாமதமாகி பலர் முதிர் கன்னிகளாகவே இருக்கிறார்கள். செவ்வாய் தோஷம் என்பது ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ அல்லது சுக்கிரனுக்கோ 2, 4, 7, 8 மற்றும் 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருப்பின் செவ்வாய் தோஷமே ஆகும். இதில் 2ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் அமர்வது நல்லதென. ஏனெனில் இவை யாவும் திருமண வாழ்வு சிறக்க உகந்த இடம் ஆதலால் இது போன்ற இடங்களில் பாவியாய செவ்வாய் பகவான் அமர்தல் கடுமையான செவ்வாய் தோஷத்தை உண்டு பண்ணும். இது போன்ற செவ்வாய் தோஷம் உள்ள ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஒருவரைத்தான் ஜோடியாக இணைக்க வேண்டும். இதற்கான காரணத்தை அலசி ஆராய்ந்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். செவ்வாய் தோஷத்தை பொறுத்தவரை 3 வகையாக அந்தவை தரும் பாதிப்பின் அடிப்படையில் பிரிக்கலாம். 1. உடல் நலத்தை பாதிக்கும் செவ்வாய் தோஷம். 2. தாம்பத்திய உறவை பாதிக்கும் செவ்வாய் தோஷம். 3. உயிரை கெடுக்கும் செவ்வாய் தோஷம். முதலில் உடல் நலத்தை பாதிக்கும் செவ்வாய் தோஷம். செவ்வாய் என்பது நமது உடலில் உள்ள இரத்தத்தை குறிப்பதாகும். நமது இரத்தத்தில் ஆன்டிஜன், ஆன்டிபாடி எனும் 2 பகுதிகளின் கலவையாகும். இங்கு ஆன்டிஜன் நுண்கிருமி ஆகும். இது உடலுக்கு நல்லதல்ல. உலகிலேயே ஆன்டிஜன் இல்லாத ஒரே பொருள் தாய்ப்பால்தான். எனவேதான் தாய்ப்பாலை அருந்திய குழந்தைகள் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி உடையவர்களாக உள்ளார்கள். மற்றொரு ஆன்டிபாடி ஆகும். ஆன்டிபாடி என்றாலே எதிர்ப்பு சக்தி என்று பொருள். இது இரத்தத்தில் மிகுதியாக இருப்பது நல்லது. உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். இதை ஏன் இவ்வளவு தூரம் ஒரு அறிவியல் ஆசிரியராக விளக்கிறார்கள் எனில், செவ்வாய் தோஷம் உள்ளவர்களது இரத்தத்தில் இந்த ஆன்டிஜன் எனும் நுண்கிருமி அதிகமாக இருக்கும். இந்த கிருமிகளை எதிர்க்கும் சக்தியான ஆன்டிபாடியும் அவர்களது இரத்தத்தில் அதிகப்படியாக இருப்பதால் அது அவர்களை பாதிக்காது. ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் தோஷம் இல்லாதவர்களை மணக்கும் போது இந்த நுண்கிருமிகள் செவ்வாய் தோஷம் இல்லாதவர் உடலில் நுழைந்து நாளுக்கு நாள் உடல் மெலிந்து நோயாளி ஆவார். ஆண் ஜாதகத்தில் 2 மற்றும் 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்து அவருடன் ராகு அல்லது கேது பகவான் இணைந்திருந்தால், இதனால் அவனுக்கு வரும் மனைவிக்கு செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருந்தால் அவளுக்கு திருமணத்துக்கு பிறகு மாதவிலக்கு கோளாறுகள், கர்ப்பப்பையில் கட்டிகள், அதிகமான உதிரப்போக்கு, அடிக்கடி கருச்சிதைவு மற்றும் இரத்த சோகை போன்ற நோய் உண்டாகலாம். இதனால் உடல் நலம் பாதிக்கப்படலாம். இது செவ்வாய் திசையினிலோ அல்லது செவ்வாயுடன் சேர்ந்த ராகு கேது திசைகளில் பலன்கள் நடைபெற வாய்ப்புண்டு. இதேபோல் பெண் ஜாதகத்தில் 2ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ செவ்வாய் இருந்து அவருடன் ராகு மற்றும் கேது பகவான் இணைந்திருந்தால் அவளுக்கு வரும் கணவனுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை என்றால் இரத்தத்தில் கிருமிகளின் தாக்குதல் ஏற்படுதல் மற்றும் அறுவை சிகிச்சை பாதிப்புகள் செவ்வாய் திசையிலோ அல்லது ராகு கேது திசைகளில் தரலாம். 2. தாம்பத்திய சுகத்தை பாதிக்கும் செவ்வாய் தோஷம். பொதுவாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு உடல் வெப்பம் அதிகமாக இருக்கும். இரத்தத்தில் தன்மை அதிக வீரியத்துடன் இருக்கும். தாம்பத்திய உறவில் ஈடுபாடு மிக குறைவாக இருக்கும். இவர்கள் இரத்தத்தில் ஆன்டிஜன் மிகுந்திருக்கும். செவ்வாய் தோஷம் இல்லாதவர்கள் உடல் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும். எதிலும் நிதானமாக செயல்படுவார்கள். தங்களது எதிர்ப்பாலினத்தரை அனுசரித்து நடந்து கொள்வார்கள். இவர்களது இரத்தத்தில் ஆன்டிஜன் அதிகம் இருக்காது. எனவேதான் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மற்ற நபரை இணைக்க வேண்டும். இவ்வாறு செவ்வாய் தோஷம் இல்லாதவரை இத்தோஷம் இல்லாதவரோடு இணைக்கும் போது அவர்களது உணர்வுக்கு ஈடுகொடுக்க இயலாதால் அவர்கள் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 3. உயிரை கெடுக்கும் செவ்வாய் தோஷம். காலபுருஷ லக்னத்திற்கு பாதகாதிபதியான சனி பகவான் தனக்கு சத்ருவான செவ்வாய் பகவானோடு
2, 4, 7, 8 மற்றும் 12ஆம் இடத்தில் அமர்ந்து வரும் ஜோடிக்கு செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருந்து விவாகம் செய்தால் செவ்வாய் திசை சனி புத்தியிலோ அல்லது சனி திசை செவ்வாய் புத்தியிலோ தன் துணையை இழக்கும் வாய்ப்பு உருவாகும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு லக்னத்திற்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி வலு குறைந்த நிலையில் செவ்வாய் தோஷம் இல்லாதவரோடு இணைக்கும் போது இந்த செவ்வாய் தோஷமே தாரதோஷமாக மாறி தோஷம் இல்லாதவரின் உயிரை பிரித்துவிடும். அதே நேரத்தில் வலுவான நிலையில் தோஷம் இல்லாதவருக்கு திருமணம் செய்து நலக்குறைவும் உருவாகலாம். மேலும் விவரங்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.